Hi, welcome to Keru Food Basket channel. இன்னைக்கு வீடியோல ஒரு டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி அல்வா பிடிக்காதவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் வச்சு ஒரு மிக்ஸ் ஃப்ரூட் அல்வா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 5 டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வீட்டில் அவைலபிள் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். மாதுளைப்பழம், வாழைப்பழம், பப்பாளி பழம், கொய்யாப்பழம் இதை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பீட்ரூட்டில் நான் ஒரு 1/4 பகுதி பீட்ரூட் ஃபார் கலருக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட ஒரு சின்ன பீட்ரூட் கூட நம்ம எடுத்துக்கலாம். கலர் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த அல்வாவுக்கு இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை. நெய், கிர்னிப்பழம் விதை அண்டு பாதாம், முந்திரி. ஃபஸ்ட்டு நம்ம சீட்ஸ் உள்ள ஃப்ரூட்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மாதுளைப்பழம் அண்டு கொய்யாப்பழம் இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க கலருக்காக பீட்ரூட் அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நான் மாதுளைப்பழம் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா கொய்யாப்பழம் அண்ட் பீட்ரூட்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் ஃபஸ்ட் பல்ஸ் மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா அல்வா நம்ம இன்னும் திக்காக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா நான் அரைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப இல்லை, 1/4 டம்ளர் தான் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொய்யாப்பழம் அண்ட் மாதுளைப்பழத்தோட சீட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டபுள் லேயர் ஃபில்டர் எடுத்துக்கோங்க. அப்போது நல்லா அந்த ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்மளுக்கு ஃபில்டரில் போயிடும். இந்த மாதிரி இப்போ பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்லா அழகாக ரெட் கலரில் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பீட்ரூட் சேர்த்தோன்னா இன்னும் நிறைய கலர் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பொறுமையாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கீழே உங்களுக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் போயிட்டு வெறும் இந்த ஃப்ரூட்டோடைய பல்ப் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மாதுளைப்பழம், கொய்யாப்பழம், பீட்ரூட் வச்சு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி இந்த ஃப்ரூட் பியூரி நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்னும் ஒரு சில பழத்தையும் நம்ம நல்லா அரைச்சி அதில் சீட்ஸ் இல்லாதனால நம்ம டைரெக்டாக பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம பப்பாளி பழம், வாழைப்பழம், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுல் இல்லைன்னா கப், மெஷரிங் கப் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நம்ம எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம சுகர் அளக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த பவுலில் மெஷர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட டம்ளர், கப் எது இருந்தாலும் அதில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப் இருக்குது. இதை நம்ம பேனில் சேர்த்துடலாம். இன்னும் அரை கப் போல் இருக்குது. ஸோ 1.5 இந்த பவுலில் நம்ம இந்த பியூரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது சுகர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் பப்பாயா, கோவா, பனானாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரி, ரொம்ப ஹை ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் சுகர் கிட்டத்தட்ட ஒரு அரை கப் போல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 1.5 கப் இருக்கிறதுனால நம்ம 3/4 கப் சுகர் ஆட் பண்ணலாம். இது ஸ்வீட்னஸ் நிறையா இருக்கிறதுனால நான் அரை கப் சேர்த்துருக்கேன். இதுவே நம்மளுக்கு ஹை லெவல் சுகர். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா கைவிடாமல் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி திக்காயிட்டு வரும்.
இன்னும் கொஞ்சம் போல் திக்காகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்க்கணும். எந்த கப்பில் நம்ம வந்து ஃப்ரூட் பியூரி எடுக்கிறோமோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு வந்து சுகர் சேர்க்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுகரோடைய அளவு வந்து குறைச்சிக்கோங்க. இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சுகர் எல்லாம் டைல்யூட் ஆகிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் போல் லிக்விட் ஆகிடும் இந்த மாதிரி. இதுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துடும். இது வந்து பர்ஃபெக்ட் அல்வா கலர் நம்மளுக்கு வந்து கிடச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற நெய் ஆட் பண்ணணும். நெய் நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமோ அப்போ தான் வந்து நல்லா வாயில் நம்ம அல்வா சாப்பிடும்போது நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக வந்து நம்மளுக்கு வந்து அல்வா கிடைக்கும். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா திக்கான அளவுக்கு நம்ம வந்து அல்வா திரண்டு வந்துடும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போல் நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்துதுன்னா இந்த பேனில் வந்து ஒட்டாமல் ஓரங்களில் கூட ஒட்டாமல் அழகாக திரண்டு வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கிர்னி பழ விதையை வந்து நம்ம அல்வாவில் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா சேர்க்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் வந்து 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு லீஃபில் நம்ம சர்வ் பண்ணி எடுத்தோன்னா அப்படியே ஸ்பூனில் கூட ஒட்டாத அளவுக்கு நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக வந்து ரொம்ப டெலிஷியஸான ஃப்ரூட் மிக்ஸ்ட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. அல்வாலே கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம வந்து மிக்ஸ்ட் ஃப்ரூட் வச்சு நம்ம அல்வா செஞ்சுருக்கோம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே வியூவர்ஸ், இதோட நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணி டாடா பாய்.